ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ரிவ்யூ பேப்பர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் 2020ல கோவிட் பத்தி நிறைய ரிசர்ச் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால வந்து ஸ்ப்ரிங்கர், நேச்சர், எல்சீவர்ஸ், இந்த மாதிரி IEEE இந்த மாதிரி எல்லா ஜேர்னல்ஸுமே கோவிட் ரிசர்ச்சுக்காக தனியா ஒரு செக்ஷன் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து கோவிட் ரிலேட்டடான ஒரு ரிவ்யூ பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது ரிலேட்டடா நான் எடுத்திருக்க பேப்பர் டைட்டில் வந்து A Review of Mathematical Modeling, Artificial Intelligence and Data Set Used in the Study, Prediction and Management of COVID-19. இதுதான் அந்த பேப்பரோட டைட்டில். இந்த பேப்பர் வந்து ஸ்ப்ரிங்கர் ஜேர்னல்ல இருந்து எடுத்திருக்கேன். இது வந்து 9th ஜூலை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எழுதின ஆத்தர் வந்து யூசுப் முகமதோ. அதுக்கு அவர் கூட இன்னும் 2 ஆத்தர்ஸ் சேர்ந்திருக்காங்க. இவங்க வந்து சவுத் அமெரிக்கால கேமரூன் அப்படின்ற கண்ட்ரில யுனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஒர்க் பண்றாங்க. 3 பேருமே அதே இன்ஸ்டிடியூஷன்ல, அதே கண்ட்ரில தான் வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஆர்டிகல் எடுத்துட்டாலும் அப்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம படிப்போம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் படிச்சு அதுல என்ன இருக்குன்னு பாத்துரலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களை ஹார்ட் காப்பியா வந்து ஒரு பேப்பர்லயோ ஒரு டைரியிலயோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் பேப்பரு. ஸோ டே 1 போட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேப்பர் ரீட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். டைட்டில், ஆத்தர், அந்த ஆத்தர் எந்த இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் பண்றாங்க, எந்த பப்ளிஷர்ல அந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கிறது. நம்ம தனித்தனியா இதை எடுத்து வந்து நோட் பண்ண தேவையில்ல. நான் வந்து சைட்டேஷன்ல இருந்து எடுத்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ரெஃபரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ரீட் பண்ணணும். இப்ப நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ரீட் பண்றதுக்கு ஒரு ஆர்டிகல் எடுத்தாலே ரீடிங் டெம்ப்ளேட்னு ஒண்ணு இருக்கு. இப்படிதான் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் ரீட் பண்ணுவோம். டைட்டில் பிடிச்சிருந்ததுன்னா அந்த பேப்பர் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ரீட் பண்ணுவோம். நமக்கு சாதகமா அதுல பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ஸ்ட்ராக்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்களா, மத்தவங்களத விட இவங்களது எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலான்றது சொல்லியிருப்பாங்க சிலரு. அப்புறம் லிமிட்டேஷன், ரிசர்ச் கேப்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் பத்தி சிலர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் தான் ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோடக்ஷன், மெத்தட்ஸ்லாம் வந்து டீட்டெயிலா நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜெனரல் ரீடிங் டெர்மு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் படிக்க போறோம். அதனால நான் அப்ஸ்ட்ராக்ட்ன்னு எழுதி அத ரெட் கலர் பண்ணிட்டேன். இப்ப நம்ம போய் அந்த அப்ஸ்ட்ராக்ட்ட படிச்சுட்டு வந்துரலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து சின்னதா நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து COVID-19 எப்படி டிடெக்ட் பண்றான்னு சொல்லிட்டு நெறைய ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த ரிசர்ச் கம்யூனிட்டில வந்து என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன டேட்டாபேஸ் அவைலபிளா இருக்குங்கிறத வந்து நாங்க சொல்றோம் இந்த ஆர்டிக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 61 ஜர்னல் ஆர்டிகல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த மேத்தமேட்டிக்கல் மாடல்ல பாத்தீங்கன்னா SCIR, SIR மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நெறைய இமேஜஸ் இருக்கு. எக்ஸ்ரே, சிடி, பெட் இமேஜஸ், அல்ட்ராசவுண்ட் இந்த மாரி இருக்கு. ஆனா இவங்க வந்து எக்ஸ்ரே, சிடி தான் நெறைய அளவு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா செட்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. COVID-19 டேட்டா செட் வந்து நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. கேஸ் ரிப்போர்ட் இருக்கு, மெடிக்கல் இமேஜஸ் இருக்கு, மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, ஹெல்த் கேர் இருக்கு, டெமோகிராஃபி இருக்கு, மொபிலிட்டி இருக்கு. இந்த மாரி நெறைய டேட்டா செட்ல கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பார்த்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டூல்ஸ்ல வந்து நெறைய டூல்ஸ் வந்து ரிலையபிளாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர்ல வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குன்றதையும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல சொல்றாங்க. எல்லோல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாத டெர்ம்ஸ். எனக்கு தெரியாத டெர்ம்ஸ வந்து எல்லோல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ படிச்சுட்டேன் அப்படிங்கிறத வந்து கிரீன்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். படிச்சுட்டு சம்மரைஸ் பண்ணத வந்து அந்த டைட்டில் கீழயே கமெண்ட் போட்டு எழுதிட்டேன். என்னன்னா, இங்கே பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் டிஸ்கிரைப்ஸ் த டைட்டில், நோ அதர் அடிஷனல் பாயிண்ட்ஸ். அதாவது இந்த ஹோல் அப்ஸ்ட்ராக்ட்டையும் படிச்சதுலருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த டைட்டில் இருக்கிறதே தான் அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 2 டெர்ம் மட்டும் தான் எனக்கு புதுசா இருந்தது. அது வந்து சசெப்டிபிள் எக்ஸ்ப்ளோர்ட் இன்ஃபெக்டட் ரிமூவல், SEIR, அப்புறம் SIR, சசெப்டிபிள் இன்ஃபெக்டட் ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி நெட்ல போட்டு தேடும்போது எனக்கு வந்து இதுக்கான டெஃபினிஷன் கிடைச்சுச்சு. அதனால நான் இத அப்படியே கிளிக் பண்ணி இங்க கமெண்ட்ல போயிட்டு அத அப்படியே போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் a compartmental model in epidemiology which assigns people into different compartments and people could progress between compartments. அதாவது என்னன்னா, எபிடமாலஜி டிபார்ட்மெண்ட்ல இந்த சசெப்டபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மாடல்.
ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். பெரியசா ஒண்ணும் டெர்ம்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் சசெப்டபிள் இன்ஃபெக்டட் ரெக்கவர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, எஸ்ங்கிறது வந்து யாருக்கு அந்த டிசீஸ் வரப்போகுது அப்படிங்கிறது. ஐங்கிறது வந்து யார்கிட்ட அந்த டிசீஸ் இருக்குங்கிறது. ஆர்ங்கிறது அந்த டிசீஸ் வந்து எவ்வளோ பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த எஸ் பிளஸ் ஐ பிளஸ் ஆர் 2யும் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இப்படி வந்து ஒரு ஃபார்முலா வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த எஸ்ஐஆர் மாடலு. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டத வச்சு சின்னதா ஒரு 2 லைனுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் டேட்டா செட்ட கேட்டகரைஸ் பண்ணி சொன்னாங்க இல்லையா? அத வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேப்பர் கிடையாது. ஸோ, அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஜான்வரி 30த் வந்து இந்த வருஷம் ஜான்வரி 30த் வந்து COVID-19 அப்படின்ற ஒரு நியூ கொரோனா வைரஸ் டிசீஸ் வந்து டிக்ளேர் பண்றாங்க. அவங்க டிக்ளேர் பண்ணும்போதே, சைனா அப்படிங்கிற கண்ட்ரில 7800 சிவியர் கேஸஸும் 170 டெத்ஸும் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மே 2020 இந்த ஆத்தர் பேப்பர் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 23,97,000 கேஸஸ் இருந்துச்சு. அதே மாரி 1,62,000 டெத்ஸ் இருந்துச்சு. சிம்ப்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரை காஃப்ல இருந்து ஒரு ஆர்கன் டேமேஜ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல எபிடமாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஹெல்த் கண்டிஷன் ஹியூமனோட ஹெல்த் கண்டிஷன வந்து ஸ்டடி பண்ணி, அதுல டிசீஸ் இருந்ததுன்னா, அந்த டிசீஸ் பேட்டர்ன் அனலைஸ் பண்றது தான் வந்து இந்த எபிடமாலஜிக் ஸ்டடி. ஸோ இந்த எபிடமாலஜிக் ஸ்டடீஸ் வந்து நெறைய மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி யூஸ் பண்ணும்போது தான் அந்த டிசீஸ வந்து பிரெடிக்ட் பண்ணவும், அதுக்கான வேக்சினேஷனும் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு சைடு வந்து எபிடமாலஜிக் ஸ்டடீஸ் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து கிளைமேட்ட வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி பிரிவென்ஷன் எப்படி பண்ணலாம்? ஸ்ப்ரெட் ஆகாம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் நாட் டூ டிராவல் பண்ணாம இருக்கலாம் அப்படின்றத வந்து இன்னொரு சைடு வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த கோவிட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கு. இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நெறைய டிசீஸஸ் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெல்த் கேர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்பவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, மெடிக்கல் இமேஜ் அக்விசிஷனுக்கும், மெடிக்கல் இமேஜ் செக்மென்டேஷனுக்கும், டயக்னோசிஸ்க்கும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் எப்படி வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன் திஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ வந்து பிரிக்கிறாங்க. 3ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடல். 2வது வந்து அப்ளிகேஷன் இன் டிசீஸ் டயக்னோசிஸ். 3வது வந்து அவைலபிள் டேட்டா செட். இந்த மாரி தான் பிரிச்சு இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து எழுதியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஜான்வரி 30த் வந்து இந்த வருஷம் ஜான்வரி 30த் வந்து COVID-19 அப்படின்ற ஒரு நியூ கொரோனா வைரஸ் டிசீஸ் வந்து டிக்ளேர் பண்றாங்க. அவங்க டிக்ளேர் பண்ணும்போதே, சைனா அப்படிங்கிற கண்ட்ரில 7800 சிவியர் கேஸஸும் 170 டெத்ஸும் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மே 2020 இந்த ஆத்தர் பேப்பர் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 23,97,000 கேஸஸ் இருந்துச்சு. அதே மாரி 1,62,000 டெத்ஸ் இருந்துச்சு. சிம்ப்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரை காஃப்ல இருந்து ஒரு ஆர்கன் டேமேஜ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல எபிடமாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஹியூமனோட ஹெல்த் கண்டிஷன வந்து ஸ்டடி பண்ணி, அதுல டிசீஸ் இருந்ததுன்னா, அந்த டிசீஸ் பேட்டர்ன் அனலைஸ் பண்றது தான் வந்து இந்த எபிடமாலஜிக் ஸ்டடி. ஸோ இந்த எபிடமாலஜிக் ஸ்டடீஸ் வந்து நெறைய மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி யூஸ் பண்ணும்போது தான் அந்த டிசீஸ வந்து பிரெடிக்ட் பண்ணவும், அதுக்கான வேக்சினேஷனும் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு சைடு வந்து எபிடமாலஜிக் ஸ்டடீஸ் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து கிளைமேட்ட வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி பிரிவென்ஷன் எப்படி பண்ணலாம்? ஸ்ப்ரெட் ஆகாம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் நாட் டூ டிராவல் பண்ணாம இருக்கலாம் அப்படின்றத வந்து இன்னொரு சைடு வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த கோவிட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கு. இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நெறைய டிசீஸஸ் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெல்த் கேர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்பவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மெடிக்கல் இமேஜ் அக்விசிஷனுக்கும், மெடிக்கல் இமேஜ் செக்மென்டேஷனுக்கும், டயக்னோசிஸ்க்கும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் எப்படி வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன் திஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ வந்து பிரிக்கிறாங்க. 3ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடல். 2வது வந்து அப்ளிகேஷன் இன் டிசீஸ் டயக்னோசிஸ். 3வது வந்து அவைலபிள் டேட்டா செட். இந்த மாரி தான் பிரிச்சு இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு செகண்ட் செக்ஷனு. அந்த செக்ஷன்ல வந்து நாங்க 61 ஜர்னல்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ரிவ்யூ பண்ணது வந்து டிசம்பர்ல 19லேருந்து ஏப்ரல் 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல்ல 19 ஜர்னல்ஸும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல 18 ஜர்னல்ஸும், டேட்டா செட்ல 24 ஜர்னல்ஸ் மொத்தம் 61 ஜர்னல்ஸ் எடுத்து நாங்க ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுல மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் வந்து எபிடமிக் டைனமிக்ஸும், கிளைமேட் அண்ட் என்விரான்மென்ட்ஸ் எஃபெக்ட்ஸும், மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸ் பத்தி தான் வந்து மாடலிங் வந்து இருக்குது. மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் இருக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டிடக்ஷனுக்கும், கிளாசிஃபிகேஷனுக்கும் பண்ணியிருக்காங்க. இமேஜ் பேஸ்டா, டெக்ஸ்ட் பேஸ்டா, சைக்காலஜிக்கல் டேட்டா பேஸ்டாவும் டிடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண மாரி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. டேட்டா செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மெடிக்கல் இமேஜ் டேட்டா செட்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட், சோசியல் மீடியா, ட்விட்டர்ஸ் டேட்டா செட்டு, டெமோகிராஃபிக் கண்ட்ரி வைஸ் மேப் டேட்டா செட்ஸ் இந்த மாரி எல்லாம் நெறைய இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல் அண்ட் COVID-19 செக்ஷன். இந்த செக்ஷன் தான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் செக்ஷன் அதாவது இந்த பேப்பரே வந்து 3 செக்ஷனா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதுதான். ஸோ இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பேப்பர் வந்து SCIRரும், SIR மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம வேற மாடலும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டேபிள்ல குடுத்துருக்காங்க. டேபிள் பார்க்கலாம். இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டைனமிக் ப்ரிடிக்ஷன் மேனேஜ்மென்ட்க்கு SEIRரும், ட்ராக் டிரான்ஸ்மிஷன் ரெக்கவரிக்கு SIRரும், குவாரன்டைனுக்கு SIQRரும், ப்ரிடிக்ஷனுக்கு SCIQR அப்படின்னு ஒரு மெத்தடும் இந்த ஆத்தர்ஸ்லாம் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் பேட் டூ ஹியூமன்ஸ்க்கு வந்து BHRPயும், ஏஜ் டிபெண்டன்ட்க்கு SEIARW அப்படின்னு ஒரு மெத்தடும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கோவ் செயின் மான்டி கார்லோவும் செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெஷருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. SPSS மாடலரும் வந்து டெம்பரேச்சர் லெவல் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ODE மெட்டா பாப்புலேஷன் மாடல் அப்படின்னு சொல்லி COVID-19 எக்கனாமிக்ஸ்க்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஆத்தர் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் வந்து நாங்க 19 பேப்பர்ஸ் வந்து நாங்க ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 19 பேப்பர்ஸோட ரெஃபரன்ஸும் இங்க குடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்ல. அதையுமே குரூப் பண்ணி 9ஆ பிரிச்சிருக்காங்க இந்த டேபிள்ல. ஸோ இந்த மாரி ஒரு டேபிள் வந்து குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு இந்த டேபிள் வந்து எழுதினதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு லைன் குடுக்குறாங்க. "தி ஃபாலோயிங் கிவ்ஸ் எ ரிவ்யூ ஆஃப் தீஸ் மாடல்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3ல சப்செக்ஷன் பிரிக்கிறாங்க. 3.1, 3.2, 3.3ன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, 3.1 வந்து சசெப்டிபிள் எக்ஸ்போர்ட் SIER, 3.2 வந்து SIR, 3.3 வந்து அதர் மாடல். ஸோ அது 2 மெயின் மாடலா இருக்கனால, அதுக்கு தனியா ஒரு சப்செக்ஷன் குடுத்துட்டு அது 2க்கும். 3வது வந்து மத்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு 19 பேப்பர்ஸையும் ஒவ்வொரு ஆத்தரா எடுத்து, அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் வந்து எழுதியிருக்காங்க. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரோல SEIR அப்படின்ற மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23லிருந்து 28 ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 23லிருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன்ல நெக்ஸ்ட் 3.1 செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆத்தர் 23 ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். ஹியூமன் மைக்ரேஷன்ஸ ட்ராக் பண்ண முடியும். அந்த மாரி வந்து 367 சிட்டீஸ்ல வந்து நாங்க ட்ராக் பண்ணியிருக்கோம். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆத்தர் 24 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சோசியல் டிஸ்டன்சிங், டிராவல் பேன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் நம்பர் 25 என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, SCIR மாடல் கூடயே வந்து இந்த ரெக்ரெஷன் மாடலையும் சேர்த்தி நம்ம யூஸ் பண்ணோம்னா, யூனிவர்ஸ் ஸ்ப்ரெட்டிங்ல வந்து சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ஏஜ் ஸ்ட்ரக்சர்டையும் ஏஜ் ஸ்ட்ரக்சர்டு SEIR மாடல்னு சொல்லி ஒரு மாடல் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல்ல பிசிக்கல் டிஸ்டன்சிங் மெஷர்மென்ட்ஸ் அண்ட் எவாலுவேஷன் வந்து
பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த ஆத்தர் நம்பர் 27 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, COVID-19ல வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து கண்டிப்பா முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேப்பர் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 28 ஆத்தர் நம்பர் 28 ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸ்ப்ரெட்டிங்ல. ஸ்ப்ரெட் பண்றத அவாய்ட் பண்றது வந்து நல்ல ரிசல்ட் இது குடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 28ல எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேபிள் தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. இந்த டேபிள். நெக்ஸ்ட் இந்த டேபிள்ல எஸ்ஐஆர் மாடலுக்கு வந்து 29லேருந்து 34 வரைக்கும் ரெஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி தான் நெக்ஸ்ட் 3.2 செக்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. அதுல 29th ரெஃபரன்ஸ்ல வந்து டைம் டிபெண்டன்ட் எஸ்ஐஆர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டு ட்ராக் த டிரான்ஸ்மிஷன் ரேட் அண்ட் ரெக்கவரி ரேட் ட்ராக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் 30th ரெஃபரன்ஸ்ல மாடிஃபைட் எஸ்ஐஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 31ல வந்து கியூமுலேட்டிவ் டேட்டா க்கு வந்து எஸ்ஐஆர் மாடல் ஹெல்ப் ஆகுதுன்னு எழுதியிருக்காங்க. 32ல வந்து ஏஜ் சென்சிட்டிவ் எஸ்ஐஆர் மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 33ல இருந்து இந்தியாலயே ஏஜ் சென்சிட்டிவ் எஸ்ஐஆர் மாடல் கூடயே பேசியன் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லி அதையும் ப்ராக்ரஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. 34ல வந்து அதுக்கப்புறம் சிம்பிள் எஸ்ஐஆர் மாடல் மாடிஃபைடு அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடல் வந்து சிம்பிளா எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து 3.2ல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய 9 குரூப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்ன வந்து 3.1 அப்படின்னு சப்செக்ஷனாவும், செகண்ட் வந்து 3.2ன்னு செகண்ட் செக்ஷனாவும், 3ல இருந்து 9 வரைக்கும் 3ல இருந்து 9 வரைக்கும் அடுத்த செக்ஷனாவும் எழுதியிருக்காங்க. ஸோ 3.3 வந்து அதர் மாடல்ஸ். இங்க இருக்க அதர் மாடல்ஸ். ஸோ இந்த அதர் மாடல்ஸ்ல ஃபர்ஸ்ட் மாடல் வந்து எஸ்ஐக்யூஆர். இந்த எஸ்ஐக்யூஆர் வந்து எத பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா அண்ட் பிரேசில் டேட்டா. பிரேசில்ல வந்து எவ்வளோ பேருக்கு வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஸ்டெபிலைஸ்டா இருக்காங்கன்றத டீடைல்ஸ் வந்து இந்த பேப்பர்ல எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 36. இந்த 36 ஆத்தர் வந்து லேட்டன்சி அண்ட் அசிம்ப்டோடிக் ஃபேஸ் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பேப்பர் வந்து 37. இவங்க வந்து பேட்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து எப்படி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 38 நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து குவான்டிஃபை ஏஜ் ஸ்பெசிபிக் டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 39 வந்து யங் பீப்பிளோட எல்டர்லி பீப்பிளுக்கு தான் நெறைய வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்குன்னு சொல்லி 39ல இருக்க ரெஃபரன்ஸ் ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது 40 வந்து பார்த்தீங்கன்னா 2 மான்டி கார்லோ எம்சிஎம்எம் செயின் மான்டி கார்லோட மெத்தடும் எஸ்பிஎஸ்எஸ் மாடலர் யூஸ் பண்ணி ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 41 இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து கோவிட் குவாரண்டைன் பண்றதுனால வந்து இன்ஃபெக்டட் பீப்பிள் வந்து கம்மியாக போறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 3rd செக்ஷன் வந்து இந்த டேபிள வச்சு தான் எழுதியிருக்காங்க. டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸையும் என்னென்ன செய்யுதுன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்ப 4th செக்ஷனுக்கு போலாம். இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த பேப்பர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் COVID-19. இந்த செக்ஷன்ல ஏற்கனவே சொன்ன மாரி எக்ஸ்ரேயும், சிடியும் தான் அதிகமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, சப்செக்ஷன்ல வந்து எக்ஸ்ரே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிருந்து இதுவரைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே தான் வந்து மெயினா போன் ஸ்ட்ரக்சர டிடெக்ட் பண்றதுக்கும், லங்ஸோட இன்ஃபெக்ஷன் டிடெக்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிடி, எக்ஸ்ரேல இருந்து தான் சிடி வந்துச்சு. ஸோ எக்ஸ்ரே எப்படி ஒர்க் ஆகுதோ, அத வந்து மல்டிபிள் ஆங்கிள்ல எடுக்கும்போது நெறைய இமேஜஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஆங்கிளும் வந்து ஸ்லைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லைசஸ் தான் வந்து டோமோகிராஃபிக் இமேஜஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதுதான் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி சிடி. இந்த சிடி வந்து எக்ஸ்ரே விட அட்வான்ஸ்டு திங். இது வந்து அப்நார்மாலிட்டீஸ் லைக் டியூமர்ஸ், ஹியூமரேஜ் இதெல்லாம் டிடெக்ட் பண்றதுக்கும், பல்மனரி எம்ப்லோசிஸ், எக்ஸஸ் ஃப்ளூயிட் இருந்தா டிடெக்ட் பண்றதுக்கும், ஸ்பெசிஃபிக்கா நிமோனியா இன் லங்ஸ் டிடெக்ட் பண்றதுக்குமே வந்து இந்த சிடி இமேஜஸ் தான் யூஸ் ஆகுது. அதனால இந்த எக்ஸ்ரேயும், இந்த சிடி இமேஜஸும் வந்து COVID-19 டயக்னோசிஸ் பண்றதுக்கு சூட்டபிளான சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த COVID-19 வந்து லங்ஸையும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ எக்ஸ்ரேவும் பார்த்தீங்கன்னா, இங்க லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ கண்டுபிடிக்கும். அதே மாரி சிடினாலயும் நம்ம லங்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இதுதான் பொருத்தமானதுன்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பான் பெங் அப்படிங்கிற ஒரு ஆத்தரும் அவரோட டீமும் சேர்ந்து COVID-19 அஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து செஸ்ட் இமேஜஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா
அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 4த் டேல இருந்து டோட்டல் ரெக்கவரி டே வரைக்கும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடில அவங்க கன்க்ளூட் பண்றது என்னன்னா, 4த் டேல இருந்து 10த் டே வரைக்கும் ரொம்ப சிவியாரிட்டி இருக்குது. 10த் டேக்கு அப்புறம் 14த் டே வரைக்கும் சிம்ப்டம்ஸ் வந்து படிப்படியா குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லி தான் அவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி வந்து நான் சிவியர் கேஸஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நான் சிவியர் கேஸஸ் அப்படின்னா, அதிகமா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து எஃபெக்ட் ஆகாதவங்க. சிவியர் கேஸஸ் அப்படிங்கிறது இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேலயே வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து எஃபெக்ட் ஆனவங்க. ஸோ அந்த மாரி 2 இருக்கிறவங்கள விட்டுட்டு, நான் சிவியர் கேஸஸ்க்கு மட்டும் இந்த ஸ்டடி பண்ணி கன்க்ளூட் பண்ணியிருக்காரு இந்த ஆத்தர். நெக்ஸ்ட் இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவிட்டி கால்குலேட் பண்ணியிருக்காரு. அவரு ஆர்-டி-பி-சி-ஆர் டெக்னிக் வச்சுட்டு COVID-19 பேஷண்ட் டிடெக்ட் பண்றத விட, சென்சிட்டிவ் வச்சு COVID-19 பெர்சன் டிடெக்ட் பண்றது தான் மோர் அக்யூரேட் ரிசல்ட் குடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஃபால்ஸ் டயக்னோசிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி இவங்க பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த செக்ஷன்ல எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன்ல கிளாசிஃபிகேஷன் பத்தி சொல்றாங்க. கிளாசிஃபிகேஷன்ல நமக்கே தெரியும் 3 டைப்ஸ் இருக்கு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதுல சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கரெக்ட்டா லேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா வந்து கிளாஸஸ் வந்து கிளாசிஃபை பண்ணி குடுத்துரும். ஸோ இதுல சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வந்து COVID-19 டிடெக்ஷனுக்கு வந்து என்னென்ன அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. CNN, SVM, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், நேவி பேஸ், லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ், LDA, டிசிஷன் ட்ரீ DT அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து COVID-19 டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கான டேபிள் ஒண்ணு போட்டிருக்காங்க இங்க. டேபிள் 4. இதான் அந்த டேபிளு. டேபிள் 3ன்னு மென்ஷன் பண்ணோம். டேபிள் 4ன்னு சொல்லிட்டாங்க. இங்க சின்னதா ஒரு எரர் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் 3, டேபிள் 4ன்னு போட்டாங்க. டேபிள் 3க்கு வந்தீங்கன்னா, இங்க வந்து CNN, அப்புறம் SVM, அப்புறம் LR, அப்புறம் டிசிஷன் ட்ரீ, KNN, யூனிட் இந்த மாரி நெறைய மாடல்ஸ் வந்து AI மாடல்ஸ் வந்து யூஸ் கிளாசிஃபை குரூப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் கோவிட்நெட் மெத்தடு, அதுக்கப்புறம் ரெஸ்ட்நெட் 50, மோப் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. டேட்டா செட் இவங்க இந்த மெத்தட்ல இருக்கவங்க என்ன டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இமேஜஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அக்யூரசி கிடைச்சிருக்குது, சென்சிட்டிவிட்டி என்ன, பிபிவி என்ன அப்படின்னு சொல்லி, பிபிவினா பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த SVM அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் வச்சா எவ்வளோ அக்யூரசி, சென்சிட்டிவிட்டி, ப்ரெடிக்டிவிட்டி வருது, MLT அண்ட் SVM வந்தா எவ்வளோ வருது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டேபிள் வந்து நீட்டா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சப் செக்ஷன்ல வந்து கன்வல்யூஷன் நியூரல் டைட்டில் போட்டு கன்வல்யூஷன் நியூரல் பத்தி வந்து ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து டீப் லேர்னிங்கோட ஒரு அல்காரிதம்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி டீப் லேர்னிங்கான 2 ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஃபுல்லா என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி நம்ம டேபிள் பார்த்தோம் இல்லையா, இந்த டேபிள வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிட் நெட் அப்படிங்கிறது வந்து இந்த CNN மெத்தட் யூஸ் பண்ணி கோவிட்நெட்ன்ற ஒரு மெத்தட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. கோவிடெக்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணி 92.6% அக்யூரசி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த பேராகிராஃப் அப்படியே இந்த பேராகிராஃப்ல எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க நீங்களே. With the data set, use the CNN with the data set comprising of this much test X-ray radiology images from this much patients so as to try provide clinical with a deeper insight. அதே மாதிரி accuracy, sensitivity and positive values of 96.81 64 respectively அப்படின்னு அதுதான் அடுத்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 50, 51, 52 இந்த CNN இந்த SVM இதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் சப் செக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ CNN அப்படிங்கிறது ஒரு சப் செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின், நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், நெக்ஸ்ட் வந்து நேவி பேஸ், அப்புறம் LDA, அதுக்கப்புறம் டிசிஷன் ட்ரீ அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் யூனிட், அதுக்கப்புறம் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 49 ரெஃபரன்ஸ்ல இருந்து 66 ரெஃபரன்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் கீழே நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா CNNல 49 ரெஃபரன்ஸ்ல இருந்து 66 ரெஃபரன்ஸ் வரைக்கும் இங்க வரைக்கும் எழுதியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் இதுவரைக்கும் பார்த்தது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இந்த செக்ஷன்ல வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பத்தி ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்டின்னா நம்ம லேபிள்ஸ் குடுக்க மாட்டோம் ஒவ்வொரு இன்புட் இமேஜஸ்க்கும். அதனால ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். மெஷினே தான் வந்து குரூப் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கான அல்காரிதம்ஸும் ஆல்ரெடி நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அது மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம் இருக்கு இல்லையா? அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் வந்து கோவிட்-19 வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல எழுதியிருக்காங்க. அதுக்கான ரெஃபரன்ஸும் குடுத்துருக்காங்க 73. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 3 பார்ட் ஆஃப் த பேப்பர் டேட்டா செட். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்குமே டேட்டா செட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீட்டா ஒரு டேபிள் குடுத்துருக்காங்க இங்க. ஸோ இங்க இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட்ஸ். அப்புறம் இங்க டேட்டா செட்டோட நேம் கோவிட்-19 அது என்ன மாரி டேட்டா டைப் டெக்ஸ்ட் டேட்டா டைப் அதுக்கு ஆனா லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி சிடி இமேஜ் டேட்டா டைப் அதுக்கான பேரு அப்புறம் அதோட சைஸ் அதுக்கான லிங்க் இந்த மாரி வந்து மொத்தமா 24 லிங்க்ஸ் வந்து குடுத்துருக்காங்க நமக்கு. கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க டேட்டா டைப் வச்சு. இந்த பேராகிராஃப்ல அத பத்தி டேட்டா செட்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேட்டா செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2019 நாவல் கொரோனா வைரஸ் விஷுவல் டேட்டாபேஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. இது வந்து ஜான் ஹாப்கின்ஸ் யுனிவர்சிட்டி தான் இத மெயின்டெயின் பண்றாங்க. இவங்க வந்து 18 சோர்சஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. WHO, CDC அண்ட் அதர் கவர்ன்மென்ட் ஏஜென்சி மூலியமா வந்து வாங்கி கம்பைல் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி கன்டமினேஷன், ஆக்டிவ், ரெக்கவரி எவ்வளோ, டெத்ஸ் எவ்வளோ இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது இல்லாம லொகேஷனும் வந்து லேட்டிட்யூட், லாங்கிட்யூட், கண்ட்ரி, ஸ்டேட் வைஸ் எல்லாமே இவ்ளோ டீட்டெயில்ஸ் வந்து அந்த டேட்டா செட்ல இருக்கு. ஸோ இந்த மாரி இது வந்து ஒரு டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டா செட்டையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இத வந்து படிச்சு காமிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ அதனால நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன். எக்ஸ்பெரிமென்ட் பேப்பரா இருந்ததுன்னா, அப்ஸ்ட்ராக்ட்க்கு அப்புறம் கன்க்ளூஷன் தான் நம்ம படிப்போம். ஏன்னா இதுலருந்து நெறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இது வந்து ரிவ்யூ பேப்பரா இருக்கனால நம்ம மேலருந்து அப்படியே படிச்சுட்டு வந்துட்டோம். இதுலருந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அத பத்தி பார்க்கலாம். கன்க்ளூஷன்ல நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அக்யூரேட்டா இன்னுமே பிரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நெறைய டேட்டாஸ் வேணும். இப்ப நம்ம லெஸ் நம்பர் ஆஃப் டேட்டால தான் வந்து அக்யூரசி வந்து பிரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொகேஷன்லயும் எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு லொகேஷனுக்கும் சேமா இருக்காது. ஸோ ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும். அடுத்தது ட்ரெய்னிங் அண்ட் டெஸ்டிங் டேட்டால வந்து அக்யூரசி உங்களுக்கு ஹையா 98, 98, 99லாம் கிடைச்சாலும், அத வந்து ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரியல் லைஃப் டேட்டா வந்து எப்பவுமே அது வந்து நாய்ஸாவும், அதர் ஆர்டிஃபேக்ட்ஸும் இருக்கும். அடுத்தது வந்து நமக்கு இன்னும் அன்னோடேட்டட் இமேஜஸ் வந்து நெறைய தேவைப்படுது. 18 பேப்பர்ஸ் அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேப்பர்ஸ் தான் வந்து அனோடேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நம்ம அனோடேஷன் பண்றதுக்கு வந்து ஏஐ எக்ஸ்பர்ட்டும், கிளினிஷியனும் கொலாபரேட் பண்ணா மட்டும் தான் அது வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இதுவரைக்கும் ரிவ்யூ பண்ணதுல வந்து இதுவரைக்கும் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெல் நோன் மாடல்ஸ் CNN அப்படின்ற வெல் நோன் மாடல் தான் வந்து யூஸ் பண்ணி கோவிட்-19 வந்து பிரெடிக்ட் அண்ட் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு இன்னும் நெறைய ஹைபிரிட் மாடல்ஸ்லாம் போட்டு அதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, பெட்டரா ஒரு மாடல் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து ஜெனடிக் ப்ரோகிராம்லயும் ஸ்பெசிஃபிக்கா அடாபூஸ்ட்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நெறைய ஃபீல்டுலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. ட்ரக் டிஸ்கவரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கன்டமினேஷன் ரிஸ்க் அசஸ்மென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆ எஸ் ஏன்னா இந்த கோவிட்-19ல இதெல்லாம் இன்னும் தேவை இருக்குன்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷனே பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜுக்கு மேல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் ஆத்தர்ஸ். இவங்க தான் அந்த ஆத்தர்ஸ். இவங்க 3 பேருமே லெக்சரர்ஸ். இவரு வந்து லெக்சரர் கம் ரிசர்ச்சர். ஸோ உங்க 3 பேரோட பேப்பர் தான் இந்த பேப்பர். ஸோ இந்த பேப்பர் பத்தின ஒரு அவுட்லைன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டெய்லி இந்த மாரி ஒவ்வொரு பேப்பரையும் படிச்சு ரிவ்யூஸ் வந்து சொல்லப் போறேன். அ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. நீங்க என்னோட வீடியோஸ ஃபாலோ பண்ணாலே நீங்க ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதிடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பா லிட்ரேச்சர் ரிவ்யூக்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.